பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி பூஜைக்கான ஒரு சூப்பரான கோலம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 புள்ளி ஸ்ட்ரைட்டாகவும் சைட்லேயும் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து ஒவ்வொரு புள்ளி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தத்தில் 9 புள்ளி 8 டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி புள்ளி வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச 3 புள்ளி, மேலே 3 புள்ளி, கீழே 3 புள்ளி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சிங்கன்னா நம்மளுக்கு 8 டைரெக்ஷனில் 9 டாட் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ புள்ளி எல்லாம் கரெக்டாக வச்சு முடித்தோடனே ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 3 டாட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3லேருந்து 1, 1லேருந்து 3 இதே மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ஒவ்வொரு புள்ளிக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு 4 லேயர் கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து 3 ஃபஸ்ட்லேருந்து 3ன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சென்டரில் அழகாக வந்து பூ மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம ப்ளைனாக பூ மாதிரி விட்டு கலர் கொடுத்து பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அழகாக பூ வந்துருச்சு. 8 பெடல்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரே கலர் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை ஆப்போசிட் கலராகவும் கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டபுள் கலராக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால் இதுக்கு வந்து பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்று விட்டு ஒன்று கலர் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்துக்கு வந்து க்ரீன் கலர் வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூ வந்து நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட்லேருந்து லாஸ்ட் டாட் 4 டாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி இதே மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் செகண்ட் டாட்டு லாஸ்ட் டாட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சோடனே செகண்ட் லேயரும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூஜை நாளுக்கு, விசேஷ நாள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமெல்லாம் போடுறதுக்கு இந்த கோலம் ரொம்ப மங்களகரமாக பார்க்கவே அழகாக இருக்கும். போடுறது ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். இப்போ எல்லாம் வரைஞ்சி முடித்தோடனே சென்டரில் வந்து நான் எல்லோவும் ரெட்டும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு கனெக்ஷனில் முனையிலையும் வந்து இதே மாதிரி எல்லோ அண்டு ரெட்டை வந்து மார்க் பண்ணுறப்ப பார்க்க இன்னும் மங்களகரமாக அழகாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம அவுட்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதனால் கோலம் வந்து இன்னும் பார்வையாக அழகாக நல்லா பெருசாக தெரியும். ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம 2 கலராக கொடுக்குறப்ப இன்னும் நல்லா அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ உள்ளே எல்லாமே செம்மண் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் நல்லா சூப்பராக மங்களகரமாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எட்ஜஸில் கொடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் பிங்க்கு கொடுத்துட்டு க்ரீன் கொடுத்தாலும் சரி, இல்லை க்ரீன் கொடுத்துட்டு பிங்க் கொடுத்தாலும் சரி, எப்படி விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி நடுவில் கொடுத்த கலரை ஓரத்தில் கொடுத்து முடிச்சிட்டோன்னா கோலம் இன்னும் அழகாக இருக்கும். கார்னருக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன டாட்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சு விட்டோன்னா நம்ம கோலம் வந்து அரும்பு மாதிரி பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள் ஃபினிஷ் ஆனோடனே எப்படி இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மங்கள நாள், பூஜை நாட்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு சூப்பரான கோலம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.